குளோபல் பிரீமியர் லீக் ஜிஎஸ் எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இறுதிப் போட்டி வெறும் 85 ரன்னை வச்சு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலாக இருந்தது அந்த மேட்சை பொறுத்தவரைக்கும். முதல்ல பேட்டிங் பிடிச்சி 29 ரன்னுக்கு 8 விக்கெட் இழந்துட்டு இருந்தாங்க கயானா. ப்ளஸ் அதுக்கப்புறம் பிரசன்னா ஹெட் கோச் அவங்க உள்ளே போயிட்டு பயங்கரமான ஒரு அறிவுரையெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டீம் வந்து அப்படி தடுமாறி ஒரு 85 ரன் வந்து அடிக்கிறாங்க. அந்த ரன்னை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு பயங்கரமாக டிஃபென்ஸ் மோடில் உள்ளே வராங்க. இருந்தாலும் ஆப்போனண்ட் அணி 10 ஓவருக்கு 53 ரன் அடிச்சிட்டாங்க. வெறும் 3 விக்கெட் மட்டும் தான் இழந்தாங்க. அவங்க கையில் 7 விக்கெட் கைவசம் இருக்குது. இருந்தாலும் அவங்களோட விடாமுயற்சியை கைவிடலை. ப்ளஸ் நாங்கள் போராடுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள பிரசன்னா போகிறாரு. அப்போ கயானோட கேப்டன்கிட்டையும் சரி ப்ளஸ் அவங்களோட முக்கியமான பிளேயர் நபிகிட்டையும் 2 பேர்த்துக்கிட்டையும் வந்து பேசுகிறார். இம்ரான் தாகிட்டையும் ப்ளஸ் பிரசன்னாட்டையும் பேசுகிறாரு. 2 பேரும் அதுக்கப்புறம் வந்து மாறி வந்து பவுல் பண்ணுறாங்க. விக்கெட் மேலே விக்கெட்டை வந்து எடுத்து தள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட் அந்த மேட்ச் வந்து ஈஸியாக வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. 85 ரன் அடித்து இந்த ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிற ஒரே அணி இவங்கன்னு சொல்லி ஆகணும். இந்த மாதிரி எந்த ஒரு லீக்லையும் இந்த மாதிரி நடந்திருக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்தது. 85 ரன் அடித்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. மாசாக இருந்தது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்மளோட அந்த டீமோட கயானா டீமோட ஹெட் கோச் பிரசன்னா அகோரம். அவரு தாங்க நம்ம வந்து பாராட்டியானோம். அவர் பீடாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வேறு லெவல் ஹெட் கோச். தொடர்ந்து 2வது முறையாக கயானை வந்து இந்த கப்பை வந்து தட்டி தூக்குறாங்க. அது இந்த மேட்ச் நீங்கள் வந்து யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. பீடாக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த மாதிரி ஒரு ஹெட் கோச்லாம் இருக்கும் போது இவரை நீங்கள் இந்தியன் டீமில் நீங்கள் வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. இவருடைய யூடியூப் சேனல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். இவரும் அஸ்வின் அப்படின்லாம் இவரும் ரவிச்சந்திர அஸ்வின் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவாங்க. கிரிக்கெட் சம்மந்தமாக ரிவ்யூ வீடியோஸ்லாம் போடுவாங்க. ப்ளஸ் வேறு லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுவார். எப்படி அந்த ஒரு பிச்சோட கண்டிஷனை இப்போ யார் பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு போகணும் எல்லா விதமும் ஒன்றும் விடாமல் டீட்டெயிலாக அணிவேராக கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரை அந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்ம இந்தியன் டீமில் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் ஒரு ஹெட் கோச்சாவோ இல்லை ஏதோ ஒரு கோச்சிங் செஷனில் வந்து போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா இந்தியன் டீம் இன்னமும் பிரமாதமாக செயல்படும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே.